இன்னும் நம்முடைய சமூகத்துல அவங்க இன்னும் நமக்காக அந்த குடும்பத்தை நடத்தி சம்பாதிக்க இந்த குடும்பத்தை பாதுகாப்போடு கொண்டு வர நிற்கிறதே நாங்கள் சாட்சி நாங்கள் கேட்டோம். அவருடைய ஊழியத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்காண்டு, ஆனாலும் கூட அவருடைய தேவைகளை நீங்கள் எவ்வளோ அதிசயமாய் சந்தித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அவர்கிட்ட போகாமல் நம்முடைய சமூகத்தில் அந்த பணம் கிடைக்கவும், பெட்ரோல் போடவும், பிரயாணத்தை தொடரவும், அவர் கண்டிப்பாக நடந்த விபத்துகள்லாம் நான் பார்க்கிறான். ஆனால் எங்களுக்கு தலைவருக்கு ஒரு மொழியோட விழாவளிகளை பாதுகாத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. ஆண்டவரே, என்னுடைய பிரயாணமெல்லாம் நீ பாதுகாக்க நன்றிப்பா. ஆண்டவரே நன்றி. மணியா சொன்ன சாட்சிக்காக நன்றி. யாரும் கூட ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. ஆனால் கத்துடைய கிருபையினாலே அந்த இருமலை நீக்கி ஆண்டவரே அந்த சனியை எடுத்து இந்த தேசியங்கள்ல இருந்து அந்த பொண்ணு முழுமையாக விடுதலை நிற்கிறது. நாங்கள் கட்டாது நம்மளை கொடுத்த ஆயா காலத்திலிருந்து அந்த பிரச்சனை இருக்கு, அந்த பொண்ணுக்கு இருக்க அந்த பலவீனங்கள் மாறி ஆண்டவரே பூரண பலத்தோடு ஆண்டவரே ஊழியம் செய்ய நிற்கிறவே. நாங்கள் நல்ல பலத்தோடு இருந்து இயேசுக்காக ஊழியம் செய்ய பாக்கியத்தை சொல்லிக்கிறோம். அவங்க சித்தி அந்த பொண்ணுக்காக ஜெபத்தை கேட்டு அற்புத சித்தியே நன்றி அப்பா. செலுத்துகிறோம். அவனுடைய போன்ற கூட நீ கூட இருந்து ஆண்டவரே தேர்வுடைய போட்டில் இருந்தீரே, அது போல அவங்க தம்பியுடைய வேறு போட்டில் இருந்து பிரயாணத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே பத்திரமாய் வீட்டு வாழ்க்கை கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எவ்வளோ குடும்பத்தில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதெல்லாம் நீ மாற்றிக்கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உடைய பசுத்த காலத்திலே தாழ்த்துகிறோம், உடைய பசுத்தகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீ அந்த நேரம் முழுவதும் கரமான நீங்களோடு இருப்பதாக தாழ்த்துகிறோம். உடைய பசுத்த காலத்தை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சிறப்பு பாடலை கேட்போம். பிற்பாடு அறிவிப்பாடு காண்பிக்கிறோம். சிறப்பு பாடலை தன்னுடைய சாதனை பாடலாம். Go.
இன்னைக்கு நம்முடைய வசனத்தை நான் ஜோபனை நான் முடிச்சிடுவேன். சரிங்களா? இன்னைக்கு இப்போ என்ன சாப்பாடு பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சாதம் தயிர் சாதம் பண்ணியிருக்காரு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு முருங்காய் சூப்பரான முருங்கை கொண்டு வந்தார். அதனால் அதுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு 3 சேர்த்து நல்ல ஒரு அருமையான புதுசு பண்ணியிருக்காங்க சேலம். சரிங்களா? அவர் அங்கே இருந்தார் இல்லையா ஸ்டார் ஹோட்டலில் அதனுடைய விதையை காட்டிட்டு சொல்லியிருக்காரு. சாப்பிட்டாதான் தெரியும். சரிங்களா? அதனால் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டு அந்த நான்வெஜ் டேஸ்ட் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்த வாரம் இறைச்சியும் கூட்டத்தொடர்பு கிடைக்கும். அதுக்கடுத்த வாரம் பிரியாணி அப்படி இப்போ சரிங்களா? அதனால் 2 வாரத்துக்கு அறிவிப்பு இனிமேல் நான் சொல்லிடுறேன். அதனால் அடுத்த வாரம் வந்து இறைச்சியும் கூட்டத்தொடர்பு வரணும்னு அதுக்கடுத்த வாரம் கண்டிப்பாக பிரியாணி தான். முதல் 20 அன்னைக்கு பிரியாணியோடு கூட நான் சரிங்களா? இந்த வாரம் போன வாரம் பெரும்பாலும் இங்கே இல்லை. நான் போன வாரம் முழுதுமாகவே இல்லை அப்படியே வெயிலில் வேலைகள் இருந்ததுனால போயிட்டு எந்த வாரம் எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? அடுத்த திங்கட்கிழமை இருப்பாங்க. அதனால் இந்த வாரத்தில் நான் இங்கே வெள்ளிக்கிழமை கிடையாது நான் இல்லை. அதனால் எங்கேயாவது பிள்ளைங்க சிறப்பாக நடத்துனாங்க. அதனால் அப்படிதான் இருக்கணும். எல்லாமே மாசம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆண்டவர் இருக்காரு, நம்ம நடத்தணும். அந்த பொறுப்புல உள்ளவங்க அவங்க நடத்திட்டாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அதனால் வெள்ளிக்கிழமை பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணி பங்கெடுக்கிறதுல முதி கொடுங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முருகேசன் செய்தி கொடுக்கலாம் கொடுக்கலன்னா பார்க்கணும். ஒரு பிரச்சனை. சரிங்களா? கல்யாணத்தில் பிஸியாக இருக்காரு இல்லையா? பொண்ணு கல்யாணம் முடிச்சு சந்தோஷத்தில் இருக்காரு. அதனால் இப்போ அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால் பார்க்கணும். சரிங்களா? இதுதான் இந்த வாரத்தில் அறிவிப்புகள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் செஞ்சு பண்ணி கேளுங்க. அதுக்குள்ளே விளக்கங்களாக கொஞ்சம் நான் கொடுப்பேன். இப்போ இந்த காணிக்கை பாடலை பாடத்துக்கு சந்தோஷம் வேறு வருவாங்க. காணிக்கை பாடலை பாடுறது காணிக்கையை நாம் செலுத்துவோம். உங்களுக்காகத்தானே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். உங்களை உயர்த்தத்தானே நான் என்னையே தருகிறேன். உங்களுக்காகத்தானே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். உங்களை உயர்த்தத்தானே நான் என்னையே தருகிறேன். இதுக்கு நீங்க பயன்படுத்துங்கப்பா.
என்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஏசப்பா, எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. என்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. உங்களுக்காகத்தானே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். உங்களை உயர்த்தத்தானே நான் என்னையே தருகிறேன். உங்களுக்காகத்தானே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். உங்களை உயர்த்தத்தானே நான் என்னையே தருகிறேன். அப்பதான் பிரபு அவர்கள் செலுத்தின கவனம் அனுப்பிட்டாங்க. விசுவாசத்தின கவனம் அனுப்பிட்டாங்க. ராஜவேல் செலுத்தின கவனம் அனுப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுபோல டேனியல் செலுத்தின கவனம் அனுப்பிட்டாங்க. நெடுஞ்செழியன் செலுத்தின கவனம் அனுப்பிட்டாங்க. வேடு செலுத்தின கவனம் அனுப்பிட்டாங்க. வேமலூர் பிரகாஷ் அவர்கள் செலுத்தின கவனம் அனுப்பிட்டாங்க. நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு பிள்ளைகள் இந்த வேடத்தில் கொண்டு வந்து செலுத்தபடியாக சேவை கிட்டே நன்றி செலுத்துகிறோம். தகவலை நம்முடைய வேடத்தில் வைத்திருக்கின்ற கவர் காணிகளை நம்முடைய வசூத்த காணிகளை கொடுக்குறோம். நீங்கள் அதை தொட்டு ஆசீர்வதித்து பசுத்தப்படுத்தி சபைக்கு தரணும்ப்பா. நம்முடைய பிள்ளைகள் இந்த உழைப்புக்கு செய்கிற உபகரணங்கள் காணிகளை பொருட்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய குடும்பத்தில் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நிறைவான பலனுள்ளதாக பூரண சமாதான நிலைத்ததாக அந்த குடும்பத்தை நடத்தி ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திலே குறைவுகள் வராதபடிக்கு நீ பாதுகாத்தவர்கள் தொழில் வியாபாரம் போக்குவரத்து பிரயாணம் எல்லாமே நீங்கள் பாதுகாத்து உடைய பிள்ளைகளை இன்னும் வளர செழிக்க அதுவே மகா சாட்சியாக கிடைக்கிறது. காலம் இந்த காணிக்கைகள் மாத்திரமல்ல முன்னில் சுத்தப்பட்ட அந்த காணிக்கைகளை ஒரு சமூகத்தை கொண்டு வருகிறோம். நீங்கள் அதை கொண்டு ஆசீர்வதித்து பசுத்தப்பட்ட சபை கொடுக்கப்பா. இதனுடைய மேன்மையை இதனுடைய ஆசீர்வாதங்களிலே அன்று இந்த வாரத்தில் அவர் செய்கிற வியாபாரத்தின் மூலமாக தொழில் மூலியமாக வேலையின் மூலியமாக வருமானங்களை கூட்டி கொடுத்து இன்னும் உமக்காக அவர்கள் ஆண்டவரை கொடுக்கவும் உமக்காக சாட்சியாக கேட்கும் நீங்க எப்படிதாங்கப்பா. நம்முடைய நன்றியை நீ தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பத்திலே சமாதானமும் நிறைந்த ஆசீர்வாதமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் செபிக்கிறோம். இந்த நாளினால் புதிய நாளினால் உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தி கொண்டே நன்றியப்பா. தொடர்ந்து காலத்துக்கிறோம், வசந்த காலத்தை கொடுக்கிறோம். வார்த்தை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறோம். காலத்துக்கிறோம், வசந்த காலத்தை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கொடுக்கிறோம். மருத்துவங்களை நான் வாழ்க்கை வரவேற்கிறேன். தொடர்ந்து நான் 9 மாதத்துக்கு மற்ற உங்களுக்கு நான் முடிஞ்சு போய் பண்ண இல்லையா? அதனால் என்னுடைய நேரத்தை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்வேன். அதில் எந்த விதமான கஷ்டங்களை நான் உண்டாக்க மாட்டேன். அதை நீங்கள் கவனமாக சரிங்களா? 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பகுதியை நம்ம வாசித்து ஆரம்பித்தோம். நூற்றாண்டு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 6வது வருஷத்திலிருந்து 11 வருஷம் உள்ள பகுதி. இங்கு இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே நன்மை செய்கிறதை நான் பார்க்கிறோம். அந்த சூமின வளர்ச்சியுடைய ஒரு மனுஷன் இந்த ஆலயத்தில் இருந்தான். ஆகவே அந்த ஆலயத்தில் அந்த சூமின கையுள்ள மனிதனை ஆண்டு சுகப்படுத்துறது தான் அந்த பகுதியை வாசித்தோம். அங்கே இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஆசாரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வேதபாரர்கள் இருக்காங்க, பரிசேயர் இருக்காங்க. இப்படி அநேக 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. இப்படி நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஆசாரியர்கள், லேவியர்கள், அப்புறம் வேதபாரர்கள், பரிசேயர் இப்படி ஆசாரியர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க சரிங்களா. அப்ப அவங்க இயேசு 16ஆம் வசனத்தில் அவர்களோ மூர்க்கவதி கண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசித்தார்கள். பார்க்கலாம் சரிங்களா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல இருந்த பிரச்சனைகள் அவர் விரோதமாக பரிசேயர் இருந்தாங்க, ஆசாரியர் இருந்தாங்க. ஊழியத்தையும் இயேசுவையும் ஊழியத்தையும் ஆலயத்தையும் ஐக்கியத்தையும் அவங்க கெடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆசாரியர்களுடைய வேலை, பரிசேயர்களுடைய வேலை, வியாபாரிகளுடைய வேலை, பரிசேயர்களுடைய வேலை என்னன்னா இயேசுவை வளரக்கூடாது. 2வது ஊழியத்தை கெடுக்கணும். 3வது ஆலயத்தை உடைக்கணும். 4வது ஐக்கியத்துல அவங்க ஒற்றுமையா இருக்கக்கூடாது. இதுதான் இன்னைக்கு அந்த சபை நடக்குது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு
கேட்டீங்கன்னா சபையில் என்ன நடக்குது? பாஸ் ஆகணும், சரிங்களா? அப்புறம் ஊழியத்தை எப்படியாவது கடைசி வளர்க்கணும், அப்புறம் ஆலயத்தை எப்படியாவது வளர்க்கணும், ஐக்கியத்தை கெடுக்கணும். இதுதான் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு காரியம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது, சரிங்களா? சரி, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்தாருன்னா அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை நம்ம கடந்துதான் போகணும், வேற வழியே கிடையாது. இதை நம்ம கடந்துதான் வயசு கடந்து போனேன். அதனால அவருக்கு என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, இயேசு மேல மூர்க்க வெறி கொண்டு அவர்களும் மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசித்தார். இயேசுடைய கண்ட்ரோலுக்கு அல்ல, பிதாவுடைய கண்ட்ரோல் இருக்க. பிதா என்ன செய்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய இயேசு விரும்புகிறார். ஆனால் நம்ம சொன்ன இயேசு மேல மூர்க்க வெறி கொண்டார்கள். என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க ஆலோசனை பண்றாங்களா காணப்பட்டாங்க. உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு விரும்பல, ஆலயத்துக்கு முக்கியமா இருக்கணும்னு விரும்பலாங்க. மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை தாக்குவதற்கு முயற்சித்தார்கள். இப்ப ஊழியர்கள் தான் இயேசுவை முதலாவது குற்றம் சாட்டினார்கள், இரண்டாவது குறை சொன்னார்கள், நாங்கள் ரெண்டு நம்ம தியானிச்சோம், மூணாவது பிரிவினை செய்பவர்களா இருந்தாங்க, நாலாவது பதவி பரப்புனாங்க, அஞ்சாவது நன்மையை தடுத்தாங்க, சரிங்களா? இன்னைக்கு பிரிவினை செய்பவர்கள். இப்ப அங்க வந்து ஒரு கூட்டம் மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, இயேசுவையே பார்த்துட்டு இருக்காங்க, இயேசுவோட உபதேசத்தை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சூமின வலதுகையுடைய மனுஷனுக்கு இயேசு சோம் கொடுத்தாரு. இப்ப இதை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஐக்கியத்தை பிரிவினை பிரிக்கிறாங்க. நீங்க ஏங்க நீங்க என்ன மனுஷங்களா? நீங்க மோசேயுடைய நியாயப்பிரமாணம் படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? 6 நாட்கள் என்ன பண்ணலாம்? வேலை செய்யலாம். 7வது நாள் ஓய்வு நாள் ஓய்வு இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து 7வது நாளாகி ஓய்வு நாளிலே ஊழியம் செய்கிறார். இது தேவனுக்கு விரோதமான செயல்பாடு. ஆகவே நீங்க எப்படி இந்த உபதேசத்தை நீங்க கேட்கறீங்க? இந்த காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, இது தவறு. ஆகவே இப்ப லேவியர்களும் ஆசாரியர்களும் வேதபாரர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் சபைக்குள்ளாக இயேசுவுக்கு விரோதமாக பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். இன்னைக்கும் சபையில சில பிரிவுகளை உண்டாக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர். நான் சொல்றேன், சபை என்பது மனுஷனுக்கு மாசுக்குரியது இல்லை, சபை என்பது தேவனுக்குரியது. இப்ப நீங்க பிரிவினைங்கிறது ஆதி சபையிலிருந்து வந்துகிட்டே இருக்குது. 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் உருவாக்கிய சபையிலிருந்து பிரிவினைகள் உண்டாகிட்டே இருக்கு. பிரிவினை இல்லாத சபை எந்த சபையும் இல்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்க இருக்கார், ஜெபராஜ் தெரியும், பாஸ்டர் இருந்தேன். அப்புறம் அவர் இங்க கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடைக்கானல் ஒரு சபையில அவர் இருந்தார். அங்க இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அவருடைய தாய் தகப்பன் வந்து ரொம்ப சிக்காயிட்டாங்க. அவன் தம்பி வந்து கவனிக்க மாட்டான். அப்ப அவர் என்ன பண்ணாரு, எப்படியாவது அவன் தாய் தகப்பனை கவனிக்கிறதுக்காக, ஏன்னா மலையில வந்து எல்லாம் இருக்க முடியாது, கொடைக்கானல் மலையில எல்லாமே வாழ முடியாது, நமக்கெல்லாம் ஒத்துப்பாங்க. ஏன்னா அங்க வந்து எப்பயுமே சில்லுன்னு ஒரு குளிர் காத்து அடிச்சுட்டு இருக்கோம், குளிரும், காத்தடிக்காது, குளிரும். அப்படி இருக்கும்போது எல்லாம் வயசானவனா போய் இருக்க முடியாது. பாவம் எல்லாம் போய் தாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்புறம் அவரு பெத்தவங்களை கவனிக்கிறதுக்காக அப்புறம் அங்க டிரான்ஸ்ஃபருக்காக இது பார்த்தா அங்க கொடைக்கானல் ஐபிசி சர்ச் வந்து தனி ஒரு டினாமினேஷன், அதில் வெளியே வர முடியல. உடனே அங்க இருந்து ரிலீஃப் ஆகி அவர் என்ன பண்ணாரு, அந்த ஐபிசி தமிழ்நாடுக்கு வந்தார். தமிழ்நாடுன்னா கொடைக்கானல், ஆனால் தனி சர்ச்சா இருக்காங்க. அப்புறம் இங்க வந்து சென்னையில அவருக்கு ஒரு சர்ச் கிடைச்சு அதுதான் அவர் இருக்காரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரிவை மாதிரி வந்தாங்க. இன்னொன்னு அந்த சபையில எல்லாமே பாருங்க நாகர்கள் இருக்காங்க, மற்ற ஆட்கள் அவங்க சேர்க்க மாட்டாங்க. அப்ப அந்த நாகர்கள் ஆட்கள் என்ன செய்றாங்க, இவர் வந்து அந்நியராய் உள்ள பாரு, யாராவது எழுதிட்டாங்க, ஒரு 3 குடும்பம் எழுதுக்க மாட்டாங்க, போராடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பாரு, ஏதாவது ஒன்று விட்டுரும், ஏதாவது அம்பு, ஏதாவது ஒரு சூழ்ச்சி. சரி, நான் ஷேர் பண்ணிக்குவேன், ஏன்னா அவங்க நாகர்கள் நாட்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் சொல்றேன், பாஸ்டர் இப்படி நடந்துக்குங்க. இப்பனா வந்து 1 வருஷம் ஆகிடும், 1 வருஷம் 3 வருஷம் கூட இருக்க முடியாது சபையில, பிள்ளைகளுடைய படிப்புக்காக தான் உட்கார்ந்து இருக்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப பிரிவினைவாதிகள்
அவருக்கு ரொம்ப தொலையாவே இருக்காங்க. ஆகவே அவரு நான் முன்னால எவ்வளவு சொன்னேன் கேட்கணும். அதனால இன்னைக்கு பிரிவினைவாதிகள் சபையில இருக்காங்கன்னா நம்ம சபையிலே நீங்க எடுத்துக்கோங்களேன், எனக்கு பிடிக்கிறதுக்கா என்ன பண்ணிடுவாங்க, கோயில் வேண்டாம், சர்ச்சு குரூப் வேண்டாம், என்ன சொல்றது பரலோகம் தேர்ந்து இருக்கு அவருக்கு போட்டான்னு ஏன்னா உங்களுக்கு போவாயா என்ன பார்த்தா நான் உணர்ந்துட்டு இருப்போம். சபை என்ன பண்ணுச்சு, கோயில் என்ன பண்ணுச்சு. இப்ப அங்க பாருங்க அவனுக்கு மனம் எவ்வளவு ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை வந்தாங்க பாருங்க. அப்ப ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அப்ப அந்த அந்த இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வரமாட்டாங்க. இப்ப நினைச்சிருக்கிற காரியங்கள் தான் இல்லையா, கோயில் இருக்கிற பெரிய அவார்டு கொடுத்தீங்க போறது சட்டையை வாங்கிட்டாலும் அது போட மாட்டாங்க, கோயில் ஒரு சட்டை போட்டா அது போட மாட்டாங்க. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஆனா நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க, காசு பேசிக்காங்க. அதனால கோயிலுக்கு ஒரு டாட்டா, அப்புறம் சர்ச்சுக்கு ஒரு டாட்டா ஓடு. இப்ப இங்க போய் எங்க போவீங்க, இதுல இருந்து வரைக்கும் வச்சுங்க, கோயில் இருந்து போயிட்டீங்க, சர்ச்சுக்கு ரோடு போயிட்டீங்க, வேற குரூப் உலக குரூப் அரசியல் ஒரு குரூப் சேர்றீங்க இல்லையா, ஒரு கும்பலை சேர்றீங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்து நீங்க வெளியேறும்போது உங்களுக்கு சாத்தா பெரிய ஒரு கதை தான் வச்சுக்கேன், வா மாப்பிள்ள வா வா உனக்கு விருந்து வச்சிருக்கா வா. இது அர்த்தமா இருக்குது, இது அசிங்கமா இருக்குது, சரிங்களா. ஆனா அங்க இதெல்லாம் பிரிவுங்க. நான் சொல்றேன், ஒருத்தர் விலகும் போது ஒருத்தர் பிரியும் போது இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, நீ தான் போறியா, நானும் பின்னாலே வரேன்பா. இதனால என்ன பெரிய சந்தோஷம் எனக்கு, சந்தோஷம் எனக்கு இது இழப்பே கிடையாது. நான் சொல்றேன், நான் உயிரோடு இருக்க வரலையும் போராடியாவது முயற்சி செய்யும், சரிங்களா. அதனால இதுக்காக நான் வந்து கவலைகள் நடத்திட்டு இருந்தா கூட அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனா இங்க இருக்கிற இந்த குரூப்ல உங்களுக்கு இருக்க பிடிக்காதவங்க பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புஸ்தகத்துல நீங்க எப்படி இருப்பீங்க, நான் சொன்னோன்னு கோவம் வந்து என் பேச்ச கேள்வி என் பேச்சு கேள்வி சொல்றீங்க, ஏசார் பேச்ச நான் கேட்க வேண்டாமா சொல்லுங்க, எஸ்ஆர் பேச்சு கேட்க வேண்டாமா, இன்னும் அவர் கீழ்படியிருந்தா உங்களுக்கு கீழ்படியிருந்தா. இப்ப பிரிவினை எங்க ஆரம்பிக்குது, சபைக்குள்ள இருக்குது. பிரிவினை கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி, ஆனா ஒவ்வொரு ஊழியத்தையும் சேர்த்து சேர்த்து அந்த பொண்ணு பாவம் இல்லைங்களா, நம்ம குரூப்ல இல்லாதவங்க பண்ண எடுத்து சரியா ஜெபின் இருக்கோம் ஃபேஸ்புக்ல சரியா, நமக்கு யாராவது இல்லையும் இந்த சாக்கட்டிஸ் இருக்காரு யாராவது இல்லையா அவங்களுக்கு சரியா, இல்லாதவங்க வச்சு என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்களே மறக்கிறாங்க, இல்லாதவங்க வச்சு என்ன பண்ண சொல்லுவோம், சரியா இருக்கிறவங்க மட்டும் தான் போகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பிரிவினைங்கிறது ஆதி சபையிலே இது கொண்டு வந்தாங்க, ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. அதனால நம்ம வந்து இப்ப சபைக்குள்ள பிரிவினை இருக்கும்போது கவலை யாருக்கு வராது. இதே உன் குடும்பத்துல பிரிவினை வந்தா என்ன பண்ண சாமிங்களா சொல்லுங்க, உன் குடும்பத்துல பிரிவினை வந்தா நீங்க சாமிங்களா வாங்கவே மாட்ட முடியாது. ஆனா உன் குடும்பத்தை விட சபை அதிகமா நேசிக்க கத்துக்குங்க. நம்ம எவ்வளவு நாளைக்கு இருக்க போறது உலகத்துக்கு தெரியாது, யாருமே கனதமான உலகமே கிடையாது. இருக்கிறவங்க ஐக்கியமா அனுமதியமா சகித்து பொறுத்து தாங்கி இந்த ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிற அந்த வாஞ்சியோட விருப்பத்தோடு செயல்படணும். சபையா இருக்கும், ஊழியர்களா இருக்கும். நான் மனுஷனை உயர்த்துவதற்காக சபை இல்லை, தேவனை உயர்த்து தான் சபையை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நான் என்னைக்கே நம்ம சபையில மனுஷனை வைத்திருக்கோமா, என் குடும்ப மக்களுக்கு யாராவது முக்கியம் கொடுத்துருக்கானா, இல்லவே இல்லை. ஜெபின் வந்து எத்தனை மாசம், டிசம்பர் மாசம் 1ஆம் வாரம் வந்தான், கல்யாணத்துல பார்த்தேன். என் தம்பி கேட்டாசுமா, என்ன ஜெபின் கடதாம போலையான்னு கேட்டான். கிட்டப்பா அப்படின்னா நான் உடனே சொன்னேன், தங்கம் அவன் வந்து எத்தனை மாசம் ஆச்சு, 10 மாசம் ஆச்சுட்டான். அமைச்சதுப்பான். அதனால அவங்க வர்றதுக்கான கவலையே பட மாட்டேன். ஆனால் நீங்க வரலன்னா நான் கவலைப்படுவேன், நீங்க இல்லைன்னா நான் கவலைப்படுவேன். அவங்க இருக்க எனக்கு அவசியம் கிடையாது. ஆகவே இங்க இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே உட்கார்ந்து
எப்படி நீ அற்புதம் செய்யலாம்? நீ எப்படி இந்த ஆலயத்தில் வந்து ஊழியம் செய்யலாம்? ஆனா இயேசு கிறிஸ்து அதை கடந்து போல மூர்க்கனை கொண்டவர்களுக்கு அவர் ஊழியம் செஞ்சார். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. என்னை நேசிக்கிறவங்க தான் எனக்கு இருக்கீங்க, என்னை விசாரிக்கிறவங்க தான் என்னோட இருக்கீங்க, எனக்கு தோல் கொடுக்கிறவங்களா தான் நீங்க இருக்கீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற ஜனங்கள் மூர்க்கனை கொண்டு அவர் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்களாம். பிரியமானவர்களே, ஊழியத்துல பிரிவினைகளுக்கு இடமே கொடுக்கூடாது. எது பிரிக்கும் தெரியுமா? எது பிரிக்கும் தெரியுமா? நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க சரிங்களா? ஏசாயா அப்படிங்கிற புஸ்தகம் நான் அதை வாசிக்கிறேன், கவனிங்க சரி. 59வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோ ரட்சிக்கக்கூடாதவர்களுக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதவர்களுக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. எது உங்களை பிரிக்குது? உங்க அக்கிரமம். ஆனா இந்த தேவ ஊழியத்துல பிரிவினைக்கு என்ன வருதுன்னு கேட்டா எது பிரிக்கும்? நம்மள என் அக்கிரம சிந்தனை பிரிச்சிடும், ஊழியத்தை விட்டு பிரிக்கும், சபையை விட்டு பிரிக்கும், ஐக்கியத்தை விட்டு பிரிக்கும், அக்கிரமம். ஆனா தியாகம், அன்பு, பணிவு, கீழ்ப்படுதல் இருந்தா ஒரு காலமும் யாரும் பிரிக்க முடியாது. கஷ்டங்களே இருக்கலாம், நஷ்டங்களே ஏற்படலாம், ஆனா பிரிக்கிறதுக்கு யாரால முடியாது. நானும் சபை ஒன்றாக இருக்கிறோம், நானும் இயேசு ஒன்றாக இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, அதை நீங்க பாத்தீங்களா? அது பாத்தீங்களா? ரொம்ப ஒரு சொல்ற அந்த காரியத்தை பாருங்க. இதுதாங்க ஐக்கியம். ஐக்கியம் என்ன? ஐக்கியம் என்ன? நீங்க சாதாரண நினைச்சிட்டு இருக்கீங்க. வாசிப்போம் ரோமர் 8 நானே வாசிக்கிறேன், நீங்க கவனிச்சீங்கன்னா அது போதும். சரிங்களா? 8:34 நான் வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டிருக்கும் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமானாக்குறவர். யாரையும் குற்றச்சாட்டி நான் நீதிமானாக ஆசைப்படக்கூடாது. நான் உங்களுக்கு குறை சொல்லிட்டு உங்களை குற்றப்படுத்திட்டு நான் நீதிமானாகிட்டேன்னா இல்லைங்க, முடியவே முடியாது. உங்களை குற்றப்படுத்துகிற நான் நீதிமானா இருப்பேன்னா ஏன் சேர்த்துக்க மாட்டேன். நான் எந்த அளவுல நான் இருக்கிறேனோ அந்த அளவுல உங்களை நான் பார்க்கணும். எனக்கு கீழே உங்களை பார்க்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஊழியக்காரனே கிடையாது. பாருங்க என்ன போட்டு பாருங்க. 34 வசனம். ஆக்கினைக்குள் அகற்றிக்கிறவன் யார்? கிறிஸ்துவை மதித்தவன், அவரே எழுந்து நிற்கிறவன், அவரே தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவன், நமக்காக வேண்டுதல் செய்கிறவன் அவரே. உமது நிமித்தம் எல்லோரும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறவரை நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்க உங்களால் முடியும். யாரை பிரிக்க முடியுமா? அப்படி பிரிச்சுட்டாங்கன்னா நீங்க இயேசுவோட இல்ல, நீங்க உலகத்தோட இருக்கீங்க, நீங்க மாம்சத்துல இருக்கீங்க. அதனாலதான் உங்களை ஈஸியா பிரிச்சுட்டான். சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிற காரணம் நீங்க இயேசுவோட கூட இல்ல, நீங்க உலகத்தோட கூட இருக்கீங்க. அதனால ஈஸியா பிரிச்சுட்டான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவர் யார்? எதை பிரிக்காதா? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாய் இருப்போம். இதெல்லாம் நம்மளை பிரிக்க முடியாதுங்க. உபத்திரவமா பிரிச்சிருமா? இயேசு விட்டு, சபையை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, வியாகுலமா பிரிச்சிருமா? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நம்ம கூட இருந்தா இவைகள் எவைகள் வந்தாலும் உன்னை தொட முடியாது. தேவன் அப்படி கட்டி வச்சிருக்காங்க. சும்மா இல்லைங்க, கிறிஸ்துவுடைய அன்பு நம்மளை கட்டி வச்சிருக்குது. கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை கட்டுவார், தாலியை கட்டுவார், அதெல்லாம் மிஸ் ஆகி போகுது. இந்த தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் தெரியும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. நாகாயில் ஒரு இடம் இருந்துச்சு,
எதிர்பார்த்த காரியம் நடக்கணும்னு அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டான். 25 லட்சம் விட்டான். இத்தனை பண்ணா எங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் மதிக்கல, சல்லி காசு மதிக்கல. நான் சொல்றேன், டேய் அண்ணனுக்கு மூத்த வைக்க பாரு, பெரியவருக்கு கேட்டு செய்யலாம். அதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் தெரியுது. நான் ஒன்றும் சொல்லலை, நம்ம இது சரி ஒன்று அண்ணன் சொன்னேன். அண்ணா அர்த்தத்தை நான் வெளியே காட்ட மாட்டேன். என் பெரிய அண்ணா காட்டவே மாட்டேன். அப்ப என் நிறைய சொல்லுது, ஏன்னா எப்படி இருக்கோம், என் பெரியவங்க பார்க்கலாங்க இஷ்டத்துக்கு பொண்டாட்டி பேசி கல்யாணம் பண்ணான். மாப்பிள்ளைய பார்த்தான், 25 லட்சம் ரூபாய்க்கு இடத்த விற்றான், கல்யாணத்தை பண்ணான். போன வாரம் தான் எனக்கு நியூஸ் தெரியுது, அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் மாப்பிள்ளை ஒருத்தன் தாலி கட்டுறதுனால அது ஒரு பிரதானமான ஒரு ஐக்கியம் நினைச்சுக்காதீங்க. கிறிஸ்துவின் அன்பை காட்டில் இது விளையாடப்பட்டது கிடையாது. கல்யாணம் பண்ணோம்னா என்ன சாத்தியம் இருக்கு? இல்லவே இல்லையே. அப்ப இந்த பொண்ணுங்க என்னடா உன்னுடைய பிளான் என்ன? இன்னொரு பொண்ணு இருக்குது, உன் பிளான் என்னன்னு கேட்டது. நான் சொன்னேன், ரெண்டு தள்ளி விட்டு என் கூட வா குளித்து போடா அப்படின்னா. சரி அப்படின்னா. கேட்குறேன், என்னடா விஷயம் கேட்டேன். எங்கேயா கேட்குறாளுங்க, 3 பேர் ஒன்று சேர்ந்துக்கிறாளுங்க. 2 பொண்ணையும் கொண்டாடி சொன்னோம், 3 பேர் ஒன்று சேர்ந்துக்கிறாளுங்க. நான் பேச கேட்டால் வாங்க மாட்டாளுங்க. இந்த ஒரு பொண்ணு சொன்ன கல்யாணத்துக்கு நான் வெஜிடேரியன் பண்ணேன். வெஜிடேரியன் பிடிச்சி சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள் வேலைக்கு போனேன், என்ன தம்மா நீ என்ன சாப்பிட்டேன்? வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சொன்னேன், இந்த பேய்கிட்ட நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன், இந்த வெஜிடேரியன் சாப்பிடுவேன். அங்கே அடம்பிடிக்கா, நான் சாப்பிட்றத நீ உட்கார்ந்து போயிட்டா. கடைசியில் என்ன பண்ணேன், நான்வெஜ் போயிட்டு எனக்கு உடனே நல்லா தான் இருக்கிறான். கேட்கறது சில பொருளையா இருக்கு, அட்டை பிடிக்கிறது, அட்டை மாதிரி ஒட்டினாடுறது. ஆமா வா, நான் உட்காரு, நான் சாப்பிட்றது சாப்பிட்டு இந்த நிமிஷம் பண்ண சில ஓடியே போயிடும். ஆமா இது பெரிய இன்சியா இருக்கு. இவன் ஓட முடியல, ரைட் போட்டு வச்சுக்கான். என்ன பண்றது? ஓடி வாடானா ஓடி வர மாட்டான். நீ வேலைக்கும் போகாத, அவன் பொண்ணுலாம் போடாடி, நீ வேலைக்கும் போகாத, நீ எங்கேயும் போகாத, என் கூடயே வண்டி எடுத்துக்கோ, எங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விடு, அப்புறம் கொண்டு வீட்டில் விடு, காய்கறி வாங்கி போடு, ட்ரெஸ் வாங்கி போடு, கறி வாங்கி போடு, ஆட்டு பிடிச்சி அப்படியே உட்காந்துருக்கான்னு அவனும் பேக்க மாதிரி உட்காந்துருக்கான். நான் ஏன் சொல்றேன்னா, இப்படி பிரிக்க முடியாதது இயேசு கிறிஸ்துவின் அன்புதான். இதுல கூட்டத்துல வரலாம், வியாபார வரலாம், திரும்ப வரலாம், பசி வரலாம், நிர்வாணம் வரலாம், நாசமோசம் வரலாம், பட்டயம், இவை எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருந்தா நிர்வாணத்தை கடந்து போவேன், நாசமோசத்தை கடந்து போவேன், உபத்திரத்தை கடந்து போவேன், வியாபாரத்தை கடந்து போவேன், எல்லாம் கடந்து போவேன். இயேசுடைய அன்பு எனக்குள்ள இருந்தா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னா நான் பிரிஞ்சு போயிடுவேன். ஆனா போச்சுக்குவேன், ஆனா பிடிக்குவேன். இயேசு கிறிஸ்து அன்பு இருக்கிறவங்க எந்த ஒரு கால சூழ்நிலையும் விலக மாட்டார்கள். இயேசு எனக்குள்ள இருக்கிற அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த காரியங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அவள் சொல்கிறார், இயேசுவை என்னை அன்பு கொண்டபடியினாலே இவை எல்லாவற்றையும் மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பிரிக்காதுங்க, பிரிக்காது, எதுவுமே பிரிக்காது, பிரிக்க முடியாது. இயேசுடைய அன்பு எனக்குள்ள இருந்தா இவைகளை விட்டு பிரிப்பவன் யார்? சொந்த பிரிச்சிருமா, பந்தம் பிரிச்சிருமா? இப்ப என் தம்பி இப்ப இவன் எதை பிரிய விட்டு பிரிப்பான்? குடும்பத்தை விட்டு நான் பிரின்னு சொல்லல. இவன் உலகத்தை பார்க்கிறான். நம்ம வாழ்க்கை கொண்டாட்டிலாம் அவ்வளவுதான், நம்ம பிள்ளைகளுடைய உதவியெல்லாம் அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை தேட கல்யாணம் பண்றான். இப்ப ஏசாவோட பிரிஞ்சு கொண்டாட்டி பிள்ளைகளோட ஓட்டிக்கிறோம். ஏங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு
ஏற்றுக்கொண்டாலே உங்களுக்கு பிரச்சனை உபத்திரம் பாத்தியாவும் வரதான் செய்யும். இயேசு ஏற்றுக்கொண்டா எல்லாம் வரதான் செய்யும். அவமானம் வரும், அசிங்கம் வரும், எல்லாம் வரும். எல்லாம் தொட்டு பார்க்கணும், நம்மளை குத்தி குத்தி பார்க்கும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு மட்டும் விளையிடக்கூடாது. எனக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு உங்களுக்கு அற்பமா தெரியுதா? இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் அற்பமா தெரியுதா? இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியம் அற்பமா தெரியுதா? இயேசுவோடு கூட இல்ல, அதனால தான் அற்பமா தெரியுது. இயேசுவோடு கூட இருந்தாருன்னா இப்படி விட்டுருவாரு, நீங்க எப்படி விட்டு போயிடுவீங்க? எது நம்ம பிடிக்கிறது கேட்டீங்கன்னா பாவம், அக்கிரமம். அக்கிரமம் வந்து கண்டிப்பா இயேசுவோட வாழ முடியாது. இயேசு விட்டு தான் போகணும். ஐக்கியத்தோட வாழணும், ஐக்கியத்தை விட்டு தான் போகணும், இல்லைங்களா? ரெண்டாவது அதே பகுதியில் மத்திய சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை கவனிங்க. அது என்ன சொல்றதுன்னா மத்திய 12:26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாத்தான் குலத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்வதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? சாத்தான் இருந்தா பிரிவினை நிச்சயமா வரும். பிரிவினை சாத்தான் வந்து பிரிவினைக்கு முதல் காரணமா இருக்கும். சாத்தானுக்கு வந்து 2 பேர் ஊழியம் செய்யக்கூடாது, 2 பேர் ஜெபம் பண்ணக்கூடாது. இல்லைன்னா வெளியில பிரேயர் எப்படி இருக்கும்ன்றீங்க. இவ்வளவு அழகா நடத்துற ஒரு டீம் சபையில இருக்குது. ஆனா அவங்கள ஒரு ஈடுபாடு இல்லாம அப்படி சுணக்கமா இருக்கவங்க இருக்காங்க. காரணம் என்ன? சாத்தான இருக்கான், அவங்களை பிரிச்சு வச்சிருக்கான். விரோதமா உங்களை பார்த்தாலே பிடிக்காது. பார்த்தாலே பிடிக்கிறது இல்லை. அப்படியே கசப்பா பார்க்கணும், விரோதமா பார்க்கணும், பகையா பார்க்கணும். அதுதான் இங்க பாருங்க, பிரிவினை செய்வதா இருக்குமே. அப்படிதான் ஒரு பிரிவினையை என்ன பண்றாங்க? உங்க ஜோமணி நம்ம போய் உட்காரணுமா? அவங்க ஜோமனாட்டாங்க ஒரு பதில் வரும், இல்லைன்னா வரவே வராது. அவங்கள்ட்ட சொன்னாதான் உங்களுக்கு அவர் வந்து செவி கொடுப்பார். அவங்க ஊழியத்தில் இருக்காங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கதை கேட்பார், இல்லைன்னு சொல்லல. அதற்காக நல்ல ஐக்கியமா ஒரு படமா ஊழிய செய்யணும். அப்பமா என்னதைங்க அங்க பிரிவினை கொண்டு வராதீங்க. சபைக்கு அந்த பிரேயர் யாராவது போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை அனுப்புங்க. என்னால தான் முடியல, நீங்களே போங்க. நீ வண்டி எழுதுல அனுப்பாங்க, வீட்டை விட்டு போற, யார் சோத்துறது, யார் செய்யறது? இப்படி சிலர் பிரச்சனை பண்ணி என்ன செய்யறது? ஜபத்தையும் கெடுத்து அவங்க ஆசீர்வாதத்தையும் கெடுத்து உட்கார வச்சுக்கலாம். வீட்டுல உட்கார், என்ன மாதிரியே ஒரு கதை பேசின்னு, என்ன மாதிரியே போன் சொல்லின்னு, என்ன மாதிரியே அந்த குடும்பத்தை கெடுத்து விட்டுப்போ. அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதை அவங்க பிடிக்கிறது இல்லை. அடுத்த குடும்பத்தை கெடுத்து வச்சு உட்கார்ந்துருக்கீங்க சொல்லுங்க. சமாதானமா அந்த குடும்பத்தை சமாதானத்தை பிரிவிட்டீங்க. பிரியமானவர்களே, பிரிவினைங்கிறது நம்முடைய சபையில வரக்கூடாதுங்க. நீ சொல்றவங்களுக்கு எந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நீங்க பிரிவினை கடை கொடுத்தீங்கன்னா உங்க பக்கத்துல ஏசு இல்ல, பிசாசு இருக்கான். நீங்க நிறைய பேர் அப்படித்தான் ஐக்கியத்தை அப்பமா இருக்கிறது. நீங்க மத்தையில சொல்ற சாத்தானா பிரிவினையுடைய தலைவன். ஒரு ஐக்கியத்தை பிரிக்கிறான்னா சாத்தானுடைய தலையா இருக்கான், தலைவனா இருக்கான். ஊழியத்தை பிரிக்கிறான்னா அது சாத்தான் ஒரு தலைவனா இருக்கணும். நீங்க யாருடைய கீழே இருக்கீங்க? இயேசுடைய தலைவன் கீழே இருக்கீங்களா? சாத்தானுடைய தலைவன் கீழே இருக்கீங்களா? பிரிந்து போகிறவன் தான் சுய இச்சை நிறைவேற்றதான் தெரிஞ்சு போறவங்க என்ன பண்ண இது இருக்குது? என்ன மனசுல வரணும்? ஏன் சார் ஏன் முடியும்? எனக்கு தேவன் கொடுத்த கிருபை வரும். ஏன் மனம் இல்லை சொல்லுங்க? மனம் இல்லை அப்படி சொல்றதுக்கு ஏன் சட்டம்? என்னுடைய ஊழியர் சொல்றதுக்கு ஏன் அந்த ஒரு தைரியம் இல்லாம போகுது உங்களுக்கு? கீழே இன்னொரு வருஷம் வாசம் முடிச்சு மணி எனக்கு இது பண்ண நேரம் என்ன வந்து 10 நிமிஷம் தான், சரிங்களா? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 43ஆம் வசனத்துல நம்ம இயேசு ரொம்ப வருத்தமா சொல்றாரு.
இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. எவ்விதமாக நீங்க பாத்தீங்கன்னா அங்க 2 கோஷ்டி உருவாயிடுச்சு. 2 கோஷ்டி உருவாயிடுச்சு. விசுவாசிக்கிற கூட்டம், விசுவாசியாத கூட்டம். வேற ஒன்றும் கிடையாது. விசுவாசிக்கிறவர்கள், சபையை நேசிக்கிறவர்கள், சபையோட வளர்ச்சிக்காக உதவினவர்கள் எல்லாம் நாட்டுக்கு மனப்பார் சொல்லுகிறேன். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இவ்விதமா அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை, அவரை குறித்து யாரை குறித்து? இயேசுவை குறித்து பிரிவினை. இயேசுவை குறித்து, இயேசு மகாராஜன், இயேசு சாதாரணவரா? ஆனா ஒரு கல்யாணத்திலே அற்புதங்களை செய்து எல்லா சண்டைக்கு முன்பாக தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அவரை குறித்து தேவன் சொல்லி இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர்கள் கை போடவில்லை. அவரை குறித்து பிரிவினை வருத்தப்பட்டு சொல்றாரு. நான் சமாதானத்துக்கு உண்டாக்குறதே நினைக்காதீங்க, நான் பிரிவினை வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இயேசு சொல்லியிருக்காரு, மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை. அது எந்த அர்த்தத்துல சொல்றாரு கேட்டீங்கன்னா, அவரை முழுமையாய் அறிந்தவர்களுக்கு அது கிடையாது. இயேசுவை முழுமையாய் அறிந்தவர்களுக்கு அது கிடையாது. இயேசுவை சரியாக அறியாதவர்கள் உணராத நாளையும் சொல்றேங்க. உங்க மாமியாரு ராஜேஷ் எவ்வளவு இருக்கட்டும், ஆமா உங்க மாமியார் மாயார் எவ்வளவு இருக்கட்டும், ரசிக்கப்பட்ட மருமகள் இருந்தா உங்க மாமியார் வந்து நீ பெரிய மாட்டேன். அது மாதிரி உங்க மருமக அடங்காப்பட்டாங்க இருக்குங்க. மாமியார் ரசிக்கப்பட்ட மாமியார் இருந்தா உன் மருமகளை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ என்ன பண்ற? உன் மருமகளை போய் மானாவே பேச. ஒரு மருமகளை பத்தி என்ன பண்றீங்க? மாமியாருங்க தப்பு தப்பா பேசுறது. பிரிவினைக்கு இடம் கொடுக்கூடாது. நீங்க இயேசுவை இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை, இயேசுவை பார்த்து தெரிந்து போனதுக்கு என்ன காரணம்? அவன் நன்மை செய்தார், அவன் ஜனங்களை நேசித்தார், கண்ணில்லாத கண் கொடுத்தார், காது செவிட்டுக்காக திறந்தாரு, ஊனமானவர்களை நடக்கும்படியாக செய்தார், பசிகளுக்கு உணவு கொடுத்தார், இப்படி அநேக அற்புதங்களை செய்தார். ஆகவே அவர்கள் இவரை குறித்து பிரிவினை உண்டாக்குகிறார்கள். நீங்க எதுக்காக இயேசுவை விட்டு, சபையை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, குடித்து விட்டு யாரோட பேச்சது? அதே யோவான் 9:16 பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அப்பொழுது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதத்தை எப்படி செய்வான் என்றார். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுங்களா? அப்ப பரிசை கூட இருக்கு மோசமான. இது என்ன இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையிடுகிறாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதுக்கு அவர் என் கண்களில் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், நான் காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால், அவங்களுடைய காலையில இந்த ஓய்வு நாள் தான் முக்கியமா பாக்குறாங்க. மனுஷன் ஐக்கியம் அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஓய்வு நாள் முக்கியம். இன்னைக்கு யூதர்கள் அதை தான் கடைபிடிக்கிறாங்க. ஓய்வு நாள் முக்கியம். மனிதாபிமானமே யூதர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் பாலஸ்தீனருக்கும் சண்டை நடக்குதுங்க. ஏன் ஓய்வு நாள் தானே? சனிக்கிழமை சண்டை நிறுத்த வேண்டியதானே? ஓய்வு நாள் எதுவும் செய்யக்கூடாதுங்க. வேலைக்கு போகக்கூடாது, சமையல் பண்ணக்கூடாது, ஆட்பாடு மேயக்கூடாது, நிறைய மோசங்களுடைய நியாயப்பிரமாணங்கள் இருக்குது. அதே மாதிரி ஓய்வு நாள் சனிக்கிழமை நிறைய சண்டை போடுறீங்க. சண்டை நிறுத்த வேண்டியதானே? நிறுத்த மாட்டாங்க. அப்ப சண்டைக்கு மட்டும் ஓய்வு நாள் திறந்து இருக்குது. லெபனான் அடி, காசா அடி, ஈரான் அடி. ஓய்வு நாளுக்காக உன் படையை வாபஸ் வாங்க. நீ எந்த ஒரு ஃபயர் ஆக்ஷன் கொடுக்காத, எல்லாமே கொடுத்துட்டு நம்ம ஓய்வு நாள்ல சுத்தமா இருக்கிறோம், ஓய்வு நாள்ல சாப்பிடாம இருக்கிறோம், ஓய்வு நாள்ல உண்மையே பார்க்கணும்.
16 வருஷத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது பரிசேயர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல என்றான். பேசுற பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாக அவர்களுக்குள்ள யாருக்குள்ள சதுசேயர்களுக்குள்ள பரிசேயர்களுக்குள்ள பிரிவினை. நான் சொல்றேன் நல்லா காமிச்சு, இந்த அரசியல்வாதிகளுக்கு பிரிவினை வருதா அதை பத்தி கவலைப்படாது. உலக மனிதர்களுக்குள்ள பிரிவினை வருதா கவலைப்படாது. ஆனா உங்களுக்குள்ள பிரிவினை வருதா எச்சரிக்கையாக. சபைக்குள்ள பிரிவினை வருதா மிக மிக எச்சரிக்கையாக. ஊழியத்துல பிரிவினை வருதா கவனமா இருக்கு. கவனமா இருக்கு. கொஞ்சம் அடிப்படையா வந்துடுவான். உங்களுக்கு அந்த மேன்மையை பிடிச்சிருவான். உங்களுக்கு கூடிய மகிமையை கூடியத்தில் பிரசனத்தை அழிச்சிருவோம். ஊழியங்கிறது எல்லாரும் கிடைக்காது. நீ லாபம் எல்லாரும் கிடைக்காது. நான் நீங்க சொல்றேன், நான் இருக்கும்போதும் இந்த வாய்ப்பு இருக்குது. நான் காலத்துக்கு பார்த்து வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது கனவு நினைக்கிறது. இந்த காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னா எப்படி சொல்லுங்க. அதனால பிரிவினை சக்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தவன் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு, உடலை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஆள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இப்ப ஒண்ணு சொல்லணும்ல, ஒரு சில பிரிவினை வச்சுங்களேன். அவன் ஜோசப் போன் படிச்சோம்னா அவன் தான் ஆட்டு கட்டிக்கிறவன், அவன் தான் ஃபர்ஸ்ட். இந்த சபை அடைய நினைக்கிறவன் ஜோசப் போன். சபை விளையாடவே போடணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் ஒருத்தன். அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மத்திய சக்தியை இருக்கு. நம்ம என்ன பண்ண எடுத்துக்காட்டா சாட்சியா ஊக்கமா ஐக்கியம் அந்த ஊழிய செய்யுங்க. நான் இயேசுவுக்கா ஊழிய செய்யுங்க. பாஸ்ட் முத்திராஜி இல்ல, முத்திராஜி இல்லைங்க இருப்பான், நாளைக்கு போயிடும். ஆனா இயேசு எப்பொழுதும் இருப்பார். ஹalleluya. அவர் ஊழிய செய்யறது நீங்க ஐக்கியத்தையும் ஊழியத்தையும் சபையும் ஏற்றுக்கணும். அந்த ரெண்டு வதந்தி பரப்புறவர்கள் வதந்தி பரப்புறாங்களா? இன்னைக்கு சபையை கொடுத்து வதந்தி பரப்புறவர்கள் நாளைக்கு ஒன்றை விட்டு வதந்தி பரப்புவார்கள். நீ எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் வதந்தி பரப்புவவங்க நல்லவங்க தெரியாது. நல்லவங்க தான் கெட்டவங்க சொல்லுவாங்க. ஆமா, நீங்க வதந்தி பரப்ப பாருங்க. நாளைக்கு எனக்கே சிக்காயின்னு வச்சுக்கோங்களேன். வதை பண்ணணும் காசு இழுத்து கிடையாது. இதுக்கு மூச்சு அடப்ப போதுதான் சொல்லுவாங்க. நான் நல்லா தான் இருப்பேன். நான் நல்லா இட்லி சாப்பிட்டு ஆரோக்கியமா உட்காந்துருப்பேன். சும்மா ஒரு தும்மல் போட்டிருப்பேன். இந்த வதந்தி பார்க்கணும் போய் பார்க்கணும். இழுத்து கிடையாது. மூச்சு அடைக்கிற போய் பார்க்கலாம் அப்படின்னா வதந்தி பரப்புவாங்க. ஒண்ணுன்னா 1000 சொல்லுவாங்க. நீங்க யாரையும் வதந்தி பரப்பாங்க இல்லையா? மதவி எஃப்ஜிஆர் அமெரிக்காவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் தான் வேணும். நான் உயிரோடு தான் இருக்காரு. இங்கே என்ன சொல்கிறேன், ஏன்னா எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. மதவி பழகிடுச்சு. எம்ஜிஆர் செத்துட்டாரு. ஏன்னா கடை வச்சுருக்கோம். கடையை போட்டு உடைக்கிறாங்க. டமாட்டாவும் முடியலாம். பாட்டெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. இப்படியாவது பிளாஸ்டிக் டப்பா அந்த காலத்தில் எல்லாம் கண்ணாடி பார்ப்பேன் தூக்கி போட்டு டமாட்டாவும் உடைக்கிறாங்க. ஒரு பொருள் பார்த்து நாங்களே ஒரு பட்டர் சிகரெட் சாப்பிட பார்ப்போம். இவன் ஜாபத்துக்கு டமா போட்டு மதவி பழகிடுச்சு. அப்புறம் டிவியில காட்டுறாங்க, எம்ஜிஆர் தலைமுறை இருக்கிறாங்க. தொப்பியை போட்டு இப்படி சபை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து வதந்தி பரப்பவும் நிறைய பேர். நமக்கு நல்ல சாட்சியமே கிடைக்காது. நீ எவ்வளவு உண்மையா எவ்வளவு உத்தமமா இந்த சபையை காண்கிறவர்களாய் நேசிக்கிறவர்களாய் திருப்பீர்கள் என்று சொன்னாலும் உங்களை கொடுத்து வதந்தி பரப்பவும் ஒரு கூட்டம் இருக்குது. அதனால அவங்க வந்து நம்ம வாயை மூடுன்னு சொல்ல வேண்டாம். நீங்க நம்பாதீங்க. வதந்திகளுக்கு காது கொடுக்காதீங்க. சொல்றாங்க அப்படியே கண்டுக்காம போயிட்டுங்க. அதை கவனிச்சுக்கிட்டு ஊத்திக்கிட்டு அதை நோக்கிக்கிட்டு சொல்லுவாங்க. இந்த பையன் ஒரு சீட்ல பஸ்ல போகும்போது ஒரு பொம்பளை முதல்ல பார்த்து போயிருப்பான். அதை உடனே போன சொல்லுவான், உன் பையன்
அப்படின்னு சுத்தமா பழங்கினாங்க. வதந்தி பரப்புறவர்கள் அப்படியே நம்முடைய சமாதானத்தை கெடுக்கணும், நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கணும், ஏதோ வதந்தியை போட்டு விட்டுறது. சரி, கடைசியாக சொல்லுங்க. சரி, நன்மையை தடுப்புவார்கள், நன்மையை தடுப்புவார்கள். நான் ஒரே ஒரு உதாரணத்தை வாசிக்க சொல்ல மாட்டேன். உதாரணம், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு தேவனை ஆராதிப்பாங்க. சரிங்களா? ஆராதிப்போம்னு சொல்லி மோசையை ஆரம்பம் போய் பார்த்து கேட்குறாங்க, ஐயா எத்தனை ஆண்டுகளாக 420 ஆண்டுகள் இந்த எகிப்து அடிமையாயிட்டோம், எங்கள் தேவன் ஒருத்தர் இருக்க, அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், அதனால எங்களை போக விடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது போகக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? கடவுளை ஆராதிக்க போறீங்க. நீ நிறைய பேர் நம்ம வீட்டில் அப்படிதான் பாடிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கா போற போகாத, சர்ச்சுக்கா கொடுக்குற கொடுக்காத, வேசி எடுத்து அடிச்சுவாங்க, அதுக்கெல்லாம் போனா கொடைக்கானல் போ, 5000 ரூபாவா நான் தடவை வைத்தேன் போ, நல்லா ஜாலி பண்ணு, கத்தர் நூறுல போனாங்க போனாங்க. கத்தருக்கு கரெக்டாக யாருக்கெல்லாம் தரணும் நன்மையை கிடைக்கிறது பார்ப்போம். இந்த வாழ்க்கை கேட்கிறாங்க, நம்ம தேவனை ஆராதிக்கணும், தேவனை உயர்த்தணும், அனாந்தத்தை பஸ்காவை நம்ம ஆயுதப்படுத்திட்டோம் குடு இங்கேதான் நன்மையை தடுக்கிறவங்க. நீங்க பார்வன் மாதிரி உங்க குடும்பத்தில் நீங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சர்ச்சுக்கு போறவங்க சர்ச்சுக்கு போகாத, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணாது, தான தர்மம் பண்ணாத, தடுக்கிறவங்களா இருக்கீங்களா? நீங்க பார்வனுடைய சந்ததி, தேவனுடைய சந்ததி இல்லை, பார்வனுடைய கைகூலி. ஆனா தேவனுடைய காரியத்தை அற்பமா நீங்க பார்வன் அப்படிதான் சொன்னான், தேவனுடைய காரியத்தை அற்பமா, ஆராதனை அற்பமா, சபையை அற்பமா, தேவனுடைய சமூகத்தை அற்பமா எண்ணி அவங்களை தடை பண்ணணும். நன்மை தடுக்கிறவங்களா நீங்க தடுக்கிறீங்களா? நீங்க நன்மை தடுக்கிற ஒரு தேவப்பிள்ளையாக உட்காந்துருக்கீங்களா? தேவப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? நல்லதில்லை. பார்வனுடைய அதிகாரம் ஆணவம் நமக்கு தேவையில்லை. நன்மை தேவனை ஆராதிப்பது, தேவனை தேவ சமூகத்திலே நெருங்கி சேர்வது நன்மையான ஒரு காரியம். அந்த நன்மையை கெடுப்பது பாவம். நீங்க எப்படி பண்ணணும் யோசிப்பா யோசிப்பா இந்த கால நேரத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். வேதபாரகர்களும் பரிசேயரும் ஆசாரியர்களும் இயேசுவையும் ஊழியத்தையும் ஆலயத்தையும் ஐக்கியத்தையும் அவர் என்ன பண்றாங்க? சொல்லிட்டே குற்றப்படுத்திட்டே இருக்காங்க, சொல்லிட்டே இருக்காங்க, பிரிவினை செய்துட்டே இருக்காங்க, வதந்தி பரப்பிட்டே இருக்காங்க, நன்மையை தடுத்துட்டே இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்லுங்க. நீங்க குற்றம் சொல்லிட்டு ஒரு விசுவாசியா இருக்கீங்களா? உங்களை மாற்றணும். நீங்க ஒரு சொல்ற விசுவாசியா இருக்கீங்களா? உங்களை மாற்றணும். திருவனை போக்குற நீங்க போன விசுவாசியா இருக்கீங்களா? உங்களை மாற்றுங்க. வதந்தி பரப்புற ஒரு விசுவாசியா இருக்கீங்களா? உங்களை மாற்றுங்க. நன்மையை தடுக்கிற ஒரு விசுவாசியா இருக்கீங்களா? உங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா எங்கும் சுற்றி திரிந்தார். நீங்க நன்மையை தடுக்கிற ஒரு விசுவாசியா இருக்காங்க. இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களால் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு உண்டான நோக்கத்தை நிறைவேற்றும். தேவையில்லாத ஜெபம் பண்ணுவாங்க. அர்ப்பணிங்க. நிறைவேற்ற போகக்கூடாது. நீங்க வித்தியாசமாய் விடுவிக்கப்பட்ட மக்களை போக வேண்டும். அல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவர் இயேசுயா, நினைச்சாலே உள்ளவெல்லாம் சொல்லுவையா. நினைப்பாவே இருப்பவர் இயேசுயா, நினைச்சாலே
நினைப்பாகவே இருக்கிறீங்க. உங்களை நினைக்கும் போது உள்ளமெல்லாம் உள்ளதாக இந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்ன கொடுக்க போறோம்? இந்த பூமியில எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் போய் எவ்வளோ பாடுபட்டு காயப்பட்டு குத்தப்பட்டு உங்களை பார்த்து பரிகரித்தார்கள், உங்களை ஏகனமா பேசினார்கள், உங்களுக்கு உலகம் முறுமுறுத்தார்கள். ஒரு நாள் நீ சோர்ந்து போகிறவர், பிதாவுடைய செல்வத்தை அறிந்தவர், பிதாவுடைய திட்டங்களை நிறைவேற்ற வந்தவர், தன் பிள்ளைகளுக்காக ஒரு நாள் அன்றி விரோதமாக முறுமுறுத்தவர்களை தன்மைக்கு மாறும், சபைக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்களை தன்மைக்கு மாறும், ஊழியருக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்களை தன்மைக்கு மாறும், ஊழியர் கொலை சொல்வதை தன்மைக்கு மாறும். நீதிபதி சொல்லப்பட்டது ஆண்டவர் பொய் சாட்டைக்காக ஆட்களிக்க தப்பா, பொய்யை பேசுகிறவன் நாசமாடியவன் சொல்லப்பட்டது. யார் பொய் பேசுகிறார்களோ, சபை மக்கள் கூட யார் போல் சொல்கிறார்களோ, சமாதானத்தை சீர்படுத்துகிறார்களோ, ஊழியக்கார தப்பு தப்பா பேசுகிறார்களோ, சபைகள் உடைவை கொண்டு வருகிற ஆவிகளை கண்டித்துக் கொள்கிற இயேசுவின் நாமத்தில் ஊழியருக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, சபை மக்களுக்கு விரோதமா பிரிவினை கொண்டு வருகிற ஆவிகளை கண்டித்துக் கொள்கிற இயேசுவின் நாமத்தில் போர் பிசாசு ஜனங்களை விட்டு வெளியே போ, என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ, ஊழியக்காரரை விட்டு வெளியே போ, சபிக்கிறவனை இயேசுவின் நாமத்தில் பொல்லாத அந்தகார லோகாதிபதி சக்தி வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் பூமியில் நடமாடுகிற பிரபஞ்சத்தின் ஆவிகள் சபையை விட்டு, சீயோன் சபையை விட்டு, ஊழியக்காரரை விட்டு, விசுவாசிகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் கண்டித்து கொள்ளுங்கள். இது கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் சிந்தி சபையை வாங்கியிருக்கிறார். இந்த சபைக்கு கண்காணி இருக்கிற போதகரை ஆசீர்வதிக்க முடியாது, நீ கொடுக்கிற சபைக்கு கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிக்க முடியாது, குடும்பங்களை பேர் பெற தனித்தனி ஆசீர்வதிக்க முடியாது. பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலங்கள், பிள்ளைகள் போகும்போது வரும்போது, கடல்ல மீன்பிடிக்க போகும்போது கர்த்தருடைய காரணை அவர்கள் ஓடிக்கொள்ள முடியாது சொல்லி பிரசன்னம் அவர்களை நடந்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நடத்துகிறார் ஜெயசிங்குடைய அண்ணன் மனைவி மஞ்சித் வந்து ஒரு கடத்துல கட்டியிருக்கான். அந்த கட்டி வந்து டெஸ்ட்டுக்காக போயிட்டு அங்கே அந்த பொண்ணு சரீரத்துக்கு எந்த ஒரு கல்வி நம்மளால் படித்து தேவசமத்தில் சபையாக கூடி நாம் ஜெபம் பண்ணோமா, அந்த பாப்பா மதி இருக்கிறதான கைவிடத்தை கத்த மாற்றி நல்ல சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு அவங்க சாட்சி சொல்றதுக்கு தாங்க நிறைய சமத்தில் ஒப்பு கொண்டு நான் ஜெபி பண்ணலாம் தெரிஞ்சு ஜெபம் பண்ண மாற்றிட்டாங்க. நம்மளே தம்பி மரியாதையுடைய மனைவி மதிக்காக நம்ம ஜெபிக்கிறோம். மகளுக்கு கடந்த அந்த கட்டியானது ஆண்டவரே அவர்களுடைய ஒரு பயத்துக்கு இல்லாதபடி அந்த சாதாரண ஒரு கட்டியாக இருந்து அதுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அந்த பிள்ளை வந்து சாட்சி சொல்வதற்காக கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவையே உம்முடைய அவர்கள் ஊழியத்துக்காக சபைக்காக எவ்வளோ அர்ப்பணம் செய்தவர்கள் ஆண்டவரே, அஞ்ஞான மகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல கொடுத்த பாடுபட்டு நல்ல கணவர்களுக்காக பாடியிருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் குடும்பத்தை நீ கண்மணி போல பாதுகாக்க போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நான் சபையாரா விசுவாசத்தோடு நான் ஊக்கப்பட்ட ஜெபம் ஆண்டவரே பிரியாணி ரட்சிக்கப்பட்டு சொல்லியிருக்கீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் மகளுடைய சரீர பலவீனங்கள் மாற்றப்பட்டு நல்ல சுகத்தோடு வர அந்த கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானமும் ஆசீர்வாதமும் கூடி வந்திருக்கிற நம்மளோடு சகல பரிசுத்தவான்களோடு எப்பொழுதும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்பொழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலத்தையும் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம ஆசீர்வாதத்தோடு வாழ்த்திக் கொள்ளும் பாடல்